நான் சொல்ல புரிஞ்சதா? மத்திய அரசு வேலை, பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழகத்தில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழக மாணவர்கள் 90% பேரும் கிடையாது. ஒன்லி 10 அல்லது 5% ஆஃப் பீப்புள் தான் வாரீங்க. மீதியில் யார் வரா? 90%னா அதர் ஸ்டேட்ஸ், அதர் தென் தமிழ்நாடு. காரணம் சிலர் கேட்டேன், என்னப்பா பீகார்லேருந்து வராங்க, பீகாரே படிக்கலைன்னு சொல்கிறான், படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான், பீகார்லேருந்து வராங்க, ராஜஸ்தானில் வராங்க, உத்தரப்பிரதேசில் வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, கேரளாலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்க அந்த மனசு நம்ம சொல்லணும் இல்லையா, நம்மளை தப்பு ஒத்துக்கிறாம அவங்க அவங்க வேற மாதிரி சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இங்கே எக்ஸாம் எழுதுறான். தமிழ்நாட்டில் மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ எக்ஸாம் எழுதி இங்கே வேலை வாங்குறான். ஏன் உங்களால் வாங்க முடியாது? காரணம்னாக்க நம்மளோட மைண்டு பூரா வேற பக்கம் போயிடுச்சு. என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு வராங்க. அப்போ உங்கள் மனசு பூரா இங்கேயே போயிடுச்சு. அதனால் உங்க நான் ப்ளேம் பண்ணணும்னு சொல்லலை, மன வருத்தத்தில் சொல்லிக்கிட்டு. அதனால் முக்கியமாக மாணவர்களாகிய நீங்கள், பெற்றோர்கள் ஆகிய நீங்கள், காலேஜில் லெக்சரராக இருந்து நிறையா பேருக்கு வழிநடத்தக்கூடிய நீங்கள், இனிமேலாவது இப்போலேருந்து உங்கள் லைஃப்பை அது முக்கியமாக தமிழ்நாட்டிலே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருது. மினிமம் சேலரி 40,000 to 50,000. அசிஸ்டன்ட் மேனேஜர் போட்டிங்களா 70,000 to 80,000. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போனால் 70,000 to 80,000 இனிஷியலாக. அது 8th பே கமிஷன் இன்னும் சேலரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஜாப், நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னாக்க இந்த பிறவியில் நீங்கள் பிறந்ததுக்கு முடிஞ்சது, அவ்வளோதான். வேற என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் பெரிய வேலையை வாங்கலாம். இதுதான் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? சம்பாதிக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், அதென்ன செய்யணும். அப்புறம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாங்க கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இஸ் பெஸ்ட். ஆனால் உயிரை கொடுத்து படிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 3 மாதம் படித்து முடித்தோடனே நாங்களாம் ஐ திங்க் தட் நான் வெல் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து படிக்கிறாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. மினிமம் 1 வருஷம் உங்களுக்கு பிடிச்ச யாராக இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் சொல்கிறது தான், தமிழ்நாட்டில் மாணவர்கள் நீங்கள் எங்கேயாச்சும் படிங்க.